ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன த கேர்ள் இன் த பூல்ன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். எப்படிங்க, போன படம் ஒரு இந்தியன் மூவி போட்டோமே, நல்லா இருந்துச்சா? உங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ நான் போன வீடியோலே சொன்ன மாதிரி தாங்க, இனிமேல் நம்ம ஜேர்னருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கிரைம் த்ரில்லரா வந்துச்சுன்னு வைங்களேன், அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் போட்டுருவோம், சரிங்களா? அப்புறம் இந்த படத்தோட கதையை கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் 365 நாள்ல ஒரே ஒரு நாள் தான் கொஞ்சோண்டு சந்தோஷமா இருப்பான். அதாங்க அவனோட பிறந்த நாள். வருஷம் முழுக்க பார்க்காதவன் பேசாதவன்லாம் திடீர்னு அன்னைக்கு வந்துதான் வாழ்த்துக்கள் ஜி, வாழ்க வளமுடஞ்சி, ஆவோஜி போவோஜின்னு அளந்து தள்ளுவானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு யாரா இவனுங்கன்னு யோசிச்சாலும் அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும்ல. ஆக ஒரு மனுஷனுக்கு அவன் பர்த்டேனாலே கிகிடி தான். பட் இந்த படத்திலயும் ஒருத்தவனுக்கு பிறந்த நாள் வருது. சந்தோஷப்பட வேண்டிய அன்னைய நாள் மண்டை காஞ்சு பைத்தியக்கார மாதிரி இவனை சுத்த விட்டாங்க. அதுக்கு காரணம் இவன் வீட்டுக்குள்ள நடந்த ஒரு கொலை. இவன் அந்த கொலையை பண்ணலதான், ஆனாலும் செத்த பாடியை மறைக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கான். அது ஏன் எதுக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் தான் சொன்னல இவன் பர்த்டே பார்ட்டிக்காக இவன் வீட்டுக்கு 20-30 பேர்கிட்ட வந்திருக்காங்க. அவங்கள யாரோ ஒரு ஆள் தான் இந்த கொலையை பண்ணதும் கூட. அவங்கள யார் இந்த கொலையை பண்ணாங்கன்ற ட்விஸ்டும், செத்த ஆள் எதுக்காக பர்த்டே பாயோட வீட்டுக்கு வந்தாங்க, தப்பே பண்ணலனாலும் அவங்க பாடியை இவன் மறைக்கிறதுக்கான கதை என்ன, இதெல்லாம் தாங்க படத்தோட ஸ்டோரி. யாரா இந்த கொலையை பண்ணதுன்னு படத்துல பர்த்டே பாயும் வைபாகி நம்மளையும் வைபாகி ஸ்டார்டிங் டு எண்டு சீட் எட்ஜிலேயே உட்கார வச்சிருப்பானுங்க. சோ வாங்கலாம், பர்த்டே பாய் ஆகிற பிபியை நம்ம ஹாப்பியா உட்காந்து பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஸ்விம்மிங் பூலோட இருக்க ஒரு பங்களா வீடு. ஆள் யாரும் இல்லாத அந்த வீட்டுக்குள்ள படத்தோட ஹீரோ பாத் டப்ல தனியா குளிச்சிட்டு இருக்கான். உச்சந்தலையில சுருன்னு பிரஷர் ஆகிற அளவு தண்ணி அடிச்சோம். ஹீரோ மண்டையில அவ்வளோ சூடு. ரீசன் என்ன தெரியுங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தாங்க ஸ்விம்மிங் பூல்ல சுட ஒரு கொலை நடந்திருக்கு. இப்போ நம்ம பாக்குறதெல்லாம் கொலை நடக்கிறதுக்கு முன்னால நடந்த சீனு. இதே பங்களால ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவர்கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. ஏன் நண்பா, உனக்கு என்ன தோணுது? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஹீரோ கேட்க, அது ஏன்டா பிறந்த நாள் அதுவுமா உனக்கு இப்படி ஒரு கேள்வி? உனக்கு என்னடா குறை? 10 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு சூப்பர் ஜாப்ல இருக்க, நல்லா சம்பாதிக்கிற, காரு வீடு அழகான பொண்டாட்டி 2 பசங்கன்னு கனவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. இப்படிப்பட்ட நீ நல்லவனா இருந்தான்னா கெட்டவனா இருந்தான்னா அதெல்லாம் எவன்டா கண்டுக்க போறான்? பிறந்த நாள் அதுவுமா சரக்கடிச்சிட்டு சாஞ்சி படுப்பியா? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கப்போங்க, ஹீரோ வீட்டு தோட்டத்துல ட்ரோன் கேமரா ஒன்று பறந்துட்டு இருக்கு. பக்கத்து வீட்டு பையன் தான் சில்மிஷம் புடிச்சவன், சும்மாவே இருக்க மாட்டான். அடிக்கடி இந்த மாதிரி தான் ட்ரோன் கேமராவை ஹீரோ வீட்டு தோட்டத்துல விட்டு வெறுப்பேத்துவான். அடுத்த வாட்டி மட்டும் கேமரா வரட்டும், கேமரா சில்லா உடைதான் நான் பாடுறா அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கத்திட்டு இருக்க டைம்ல யாரோ வீட்டு கதவு தட்டுறாங்க. பொண்டாட்டியா இருக்குமோன்னு பார்த்தா வப்பாட்டி. ரைட்டு, பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான், அது வேற கதை. இப்ப மேட்ரு, அடி கள்ளி நீ ஏண்டி சொல்லாம கொள்ளாம வந்த? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, ஏன் இந்த திடீர் விசிட்னு ஹீரோ கேட்டா, நான் மாம்ஸ் இன்னைக்கு உன் பர்த்டே எதுவுமோ உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? உன்னை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்ல, நல்ல நேரத்துக்கு வந்தப்போ நான் இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு என் பொண்டாட்டியோட டின்னர் போறேன்னு சொல்றேன்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, 2 பேரையும் ஒன்னா பார்த்தா வகுந்துருவா, இதுவா நீ வர டைம்னு ஹீரோ பதறாப்புல. இப்போ என்ன, நான் கிளம்பட்டா? சரி நான் போறேன் போனா அவ போனாலும் அவளை விட ஹீரோவுக்கு மனசு இல்ல. பரவாயில்ல வந்தது வந்துட்ட, 6:30 மணிக்கு தானே டின்னரு, நம்ம 1 hour இங்கே ஜாலியா இருப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி கூட முடியல. அதுக்குள்ள அவ ஸ்விம்மிங் பூலுக்கு குளிக்க போறா. அங்க சீனை கட் பண்ணிட்டு இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா, பாத்ரூம்ல குளிச்சுட்டு வந்து கண்ணாடி முன்னால ஹீரோ நின்னுட்டு இருக்கப்போ அங்கேயும் திடீர்னு யாரோ வராங்க. பொண்டாட்டி தான் இந்த தடவை பொண்டாட்டி தான். ஹீரோ அலண்டு போயிட்டார். கொய்யால நல்லா ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல அச்சடிக்கப்பட்ட ஜாம்பி மூஞ்சி மாதிரி இருந்துகிட்டு, ஏண்டி இவ்வளவு கிட்ட வந்து பயமுறுத்துற, பின்னாடியும் பிரச்சனைன்னு ஹீரோ புலம்புனதும், டேய் நம்ம டின்னருக்கு போறோம்னு சொன்ன டைம் 6:30டா, மணி இப்பவே 6, கிளம்பிட்டியா இல்லையா? சீக்கிரம் கிளம்ப போலாம், அதை சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள நீயா பேய பார்த்த மாதிரி கத்துற, ரெடி ஆயிட்டு வா நான் வெளியே நிக்கிறேன் அப்படின்னு அவ போயிட்டா. ஹீரோ கண்ணாடிக்கு முன்னால நின்னு, நீயே மாட்டி விட்டுருவ போலேடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொண்டாட்டியோட டின்னர் போறோம், டின்னரை நல்லபடியா முடிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரச்சனையை பாக்குறோம், நீ எதுக்கும் பதறாத, கான்பிடன்ஸ் நல்ல தம்பி கான்பிடன்ஸ் அப்படின்னு தனக்கு தானே தைரியம் சொல்லிக்கிட்டு, நம்ம ஹீரோ பொண்டாட்டி பேரை ஹீரோயினே வச்சுப்போமா? ஹீரோயின் இருக்க இடத்துக்கு ஹீரோ வரப்போ அவ போன்ல யாரு கூடவோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு அவளுக்கு அவளே குசுன்னு பேசிட்டு இருக்கா. ஹீரோ அங்க போய் நின்னதுங்க வெளியே எசக்கு புசக்கா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஆல்ரெடி என்னமோ ஆயிடுச்சுன்னு ஹீரோ பதறிட்டு இருக்காரு. வெளியே வேற சவுண்ட் கேட்டதும், ரைட்ரா அப்ப வந்து அவனே தான் இப்பவும் வந்துட்டான் போல, இந்த வாட்டி கூட கூடாது, ஏமா உனக்கு அந்த சவுண்ட் கேக்குது, ஒரே நிமிஷம் நான் போயிட்டு துப்பாக்கியோட வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ ரிட்டர்ன் கிளம்ப, டேய் நீ என்னடா முணு சவுண்டுகள்லாம் 3ஆம் உலக போற கூட்டுற? ஏற்கனவே நம்ம ஊருக்கார ஒருத்தவன் தான் சுழிய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஊர்ல இருக்க எல்லார் மாங்கல்யத்தையும் அறுத்துட்டு இருக்கான். நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதுல்ல? அதே தான் நீயுமாடா, சவுண்டு தானே கேக்குது, கதவு திறந்து யாரு என்னன்னு தான் பாரு, ஏன் இப்படி பயப்படுறேன்னு ஹீரோயின் சொல்லி தைரியத்தை வர வச்சுட்டு ஹீரோ கதவை திறந்தா, சர்ப்ரைஸ் அப்படின்னு அங்க ஒரு
20-30 பேரோட குரல் எல்லாரும் ஹீரோவோட பர்த்டே பார்ட்டிக்காக வந்திருக்காங்க. நம்ம 6:30 மணிக்கு டின்னர் போறோம் அது இதுன்னு இப்ப இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு ஷாக்கு. ஆமா, அப்படி சொன்னாதானே இது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். எல்லாம் ஒரு பிளானிங் தான். எப்படி இருக்கு நம்ம சர்ப்ரைஸ் இப்படின்னு ஹீரோயின் சொல்லி உன் சர்ப்ரைஸ்ல தூக்கி தீய வைக்க அப்படின்னு ஹீரோ கருமிட்டு இருக்கும் போதே அங்க இவங்களோட பொண்ணு வரா. இது இல்லாம இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். நம்ம பொண்ணு பேரை பெரிய பொண்ணுன்னு பையன் பேரை சின்ன பையனும் வச்சுப்போம். பெரிய பொண்ணு வந்து ஹீரோ கட்டி பிடிச்சதும் இருக்க பயத்துல ஹீரோ கண்ணுல இருந்து தண்ணியே வந்துடுச்சுங்க. பா ஏன்பா கண்ணு வேர்க்குதுன்னு பெரிய பொண்ணு கேக்குறா. அது உன்னை ரொம்ப நாள் கழிச்சு அப்பா பாக்குறான்ல அந்த பாசம்மா என்ன மீறி தனியா வருது, ஃப்ரீயா விடுன்னு எதையோ சொல்லி ஹீரோ சமாளிச்சிட்டாரு. ஓகே பட்டு, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, பர்த்டேக்காக அம்மா கார்ல கேக் வாங்கி வச்சிருக்கேன் பாரு, தம்பியோட அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோயின் பெரிய பொண்ணை போக சொல்ல ஒரு கேக்கை எடுக்க தம்பியை வேற நான் கூட்டின்னு போகணுமா, ஏன் நகராட்சியில இருந்து 2 ஜேசிபி சொல்லுங்களேன், அதையும் சேர்த்து கூட்டின்னு போறேன், ஏமா வைத்தறிச்சல கிளப்பிக்கிட்டு அப்படின்னு பெரிய பொண்ணு கலாயிச்சுட்டு போறாளா. அடுத்து ஹீரோவோட மாமனார் வராரு. ஆளு நாக்கிலேயே நாகப்பாம்பு வச்சு சுத்திட்டு இருக்க ஒருத்தவருங்க. வாயை திறந்தாலே ஹீரோவை வார்த்தையாலேயே கொத்துவாரு. இப்ப கூட நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு பிறந்த நாள் தான் ஒரு கேடு, என் பொண்ணுக்காக உன்னெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்காமலா போயிடுவ, அன்னைக்கு உன்னை சின்ன பின்னமாகறாரு அப்படின்னு வண்டியா ஹீரோவை கேட்டுட்டு போனதும் அடுத்து ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தான் வரான். அவன் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த பேச போய் தான் ஹீரோவுக்கு செம்ம ட்விஸ்ட் ஆயிடுது. நண்பா, உன் பிறந்த நாளைக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா, நேத்து நைட்ல இருந்து தூங்காம இப்பவும் பார்ட்டி நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே நான் வந்துட்டேன்டா, நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தேன், நைட்டு ஒரு சிறப்பான தரமான சம்பவம்லாம் இருக்குல்ல அப்படின்னு அவன் சூசகமா எதையா சொல்ல, ஆஹா அப்ப இவன் தான் பார்ட்டி நடக்கிறதுக்கு முன்னால வந்து திருவிளையாடல நடத்திருப்பானோ அப்படின்னு ஷிவரிங்கான ஹீரோ, டேய் நீ எப்போ வந்த, இங்க என்ன பார்த்த, ஒழுங்கா சொல்லிடுறா, என்ன கொலகாரன் ஆக்காத அப்படின்னு ஹீரோ அவங்கிட்ட ஏறிட்டு போறாரு. போற போக்க பார்த்தா ஹீரோவே வாயை விட்டு வளரி மாட்டிப்பாரு போல. ஜி கூல் ஜி, நல்லா படி வச்ச கொடிக்கம்ப மாதிரி இவ்வளவு பெருசு இருந்துகிட்டு பொங்கல் அன்னைக்கு கூட பொங்கல் இப்படி பொங்காத போல, நீ ஏன்டா இவ்வளவு பொங்குற, நீ சரக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கல்ல அதைத்தான் சொன்ன அப்படின்னு குடிகார கம்மனாட்டி எதையோ சொல்ல வந்து அல்ல கிளப்பிட்டான். அதோட இங்க சீனை கட் பண்ணா நம்ம விட்ட பிளாஷ்பேக்ல இருந்து கண்டினியூ பண்றாங்க. வீட்டுக்கு வந்த வப்பாட்டி ஸ்விம்மிங் பூலுக்கு போனாலா. ஹீரோவும் சரி அந்த பொண்ணும் சரி ஜலத்திலேயே ஜலபுல ஜங்க் பண்ணிட்டு இருக்கப்போ வேகத்துல அந்த பொண்ணு ஹீரோவோட உதட்ட கடிச்சிடுறா. ஏமா எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது, நமக்குள்ள எது நடந்தாலும் நம்ம 2 பேர் உடம்புலையும் மார்க் வர மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, மாட்டி போன்னு கேட்கவே மாட்டியா நீ அப்படின்னு ஹீரோ மூஞ்ச காட்டினதும் அவ கொஞ்சம் கடுப்பாயிடுறா. அடுத்து ஹீரோ சமாதானம் பண்ண முயற்சியும் பண்றாரு. நான் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள போக அதை முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தாங்க. எப்படா இந்த பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போவானுங்கன்னு ஹீரோ மண்டைக்குள்ள அது மட்டுமே தான் ஓடிட்டு இருக்கு. கொண்டாடி கிட்ட போய் அதை பத்தி கேட்டா, உனக்காக கஷ்டப்பட்டு 1 மாசமா நான் பிளான் பண்ணி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணா அதை என்ஜாய் பண்ணாம எப்ப முடியும்னு வந்து நிக்கிற, இல்ல நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சு. ஹீரோ ஹீரோயினுக்குள்ள டிஷ்யூம் இத மனுஷன் எங்க இருந்து மோப்ப முடிச்சானோங்க. எப்படா சண்டை நடக்கும்னு கதவுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல. ஹீரோட மாமனாரு, என்ன அங்க சத்தம், யார் என் பொண்ணு கிட்ட குரல வசதி பேசுறது அப்படின்னு அந்த ஆளும் உள்ள வந்து கலைப்புறம் பண்ண ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இது முதல்ல நடக்கிற சண்டை இல்ல, ரொம்ப நாளாவே சண்டை நடந்துட்டு இருக்கு. வெளியே ரோமியோ ஜூலியட் மாதிரி இருந்தாலும் உள்ள ஒரே ரோதனை தான். இது நடந்துட்டு இருக்கும் போதே அங்க வந்து ஹீரோவோட சின்ன பையன் 3 பேர் சண்டை போடுறத பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கிறான். அவன் வயசுக்கு அவனுக்கு தெரியாதா அம்மா அப்பாவுக்குள்ள எதுவும் ஒழுங்கா போலன்னு. சோ சண்டை முடிஞ்சு, அப்பா என்னதான்ப்பா உனக்கு அம்மாவுக்கும் பிரச்சனை, அதை முடிக்கிற மாதிரி இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு அவன் கேட்ட, முச்சிடலாண்டா ராஜா, அதுக்கு தானே அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் முச்சிடலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க கேப்ல ஹீரோவோட பொண்ணு எங்கேயோ நடந்து போறா. உடனே ஹீரோவுக்கு பக்கு பக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா இப்ப அந்த பொண்ணு எந்த டைரக்ஷன்ல நடந்து போறாளோ, ஹீரோ வீட்டுக்கு வப்பாட்டி வந்தால அவ செத்து பணமானதுக்கு அப்புறம் இதே டைரக்ஷன்ல தான் ஹீரோ பாடியை தூக்கிட்டு போயிருப்பாரு. அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட பாடியை எங்க மறைச்சு வச்சிருக்காரு, அங்கதானே பெரிய பொண்ணு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். இவ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டான்னு ஹீரோ அவளுக்கு பின்னாலேயே போக அவ ஒரு ரைட்டு திரும்பி ஹீரோவும் பின்னாலேயே திரும்பினா அவ அங்க அவ பாய் ஃப்ரெண்டோட காதல் கசமுசா பண்ணிட்டு இருக்கா. அதுவும் எங்க உக்காந்து ஹீரோ பாடியை எந்த பெட்டிக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரோ அதுக்கு மேல உக்காந்து. யார் இந்த நடமாட நல்லி எலும்பு, இவன் கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு அப்பாவோட பர்த்டேமா பார்ட்டி நடக்குது இல்ல, அங்கதான் எல்லாரும் இருக்கணும், தனியெல்லாம் இருக்க கூடாது, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னா அவங்கள பொட்டியை விட்டு அனுப்புறதுலயே தான் ஹீரோ குறியா இருக்காரு. அப்போ சடனா போன இருக்க பொட்டியில இருந்து போன் ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குது. உடனே பெரிய பொண்ணு ஹீரோவை குறுகுறுன்னு பாக்குறாளா. ஐயோ இப்பதான் பாக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், பாத்தியா மறந்து போய் போனை உள்ளே வச்சிட்டேன், சல் 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 நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, அப்பா போன் எடுத்துட்டு பின்னாலே வந்துடுறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு வழியா அவங்கள அனுப்பி விட்டு பொட்டியை திறந்த ஹீரோ
ஹீரோ உள்ள இருக்க வப்பாட்டியோட ஹேண்ட்பேக்ல இருந்து ரிங் ஆயிட்டு இருக்க போன் எடுத்தா கெவின் யாரோ ஒருத்தவங்க போன் பண்றாங்க. ஹீரோ கால் அட்டன் பண்ணல. இதுக்கப்புறம் பார்ட்டியில எத்தனையோ பேர் ஹீரோ கிட்ட எத்தனையோ விதமா பேசினாலும் வப்பாட்டி செத்துட்டான்றது மட்டும் தான் ஹீரோவோட ஒரே நினைப்பா இருக்கு. செத்துட்டான்றது கூட பிரச்சனை இல்ல, அவளை யாரு கொன்னானே தெரியாம இருக்கே. அந்த நினைப்போட பாத்ரூம் போன ஹீரோ இந்த பக்கம் வேற கெவின் விடாம வப்பாட்டியோட போனுக்கு கால் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்படியே மறுபடியும் பழைய பிளாஷ்பேக். நான் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு வப்பாட்டி வீட்டுக்குள்ள போனால சோதிக்க பிறந்தவ உள்ள போய் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கா தெரியுங்களா. இவளுக்கு ஹீரோ கூட சேர்ந்து இந்த லக்ஸரியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசை. அதுக்கு தடையா இருக்கிறது யாரு? ஹீரோவோட பொண்டாட்டி. சோ ஹீரோயின் மேல கோவத்துல இருந்தவ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் அங்க இருந்த ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் கையாலே கிழிச்சு விட்டு அடுத்து வேணும்னேங்க லிப்ஸ்டிக் எடுத்து உதட்டுல தடவி பாத்ரூம் கண்ணாடியில முத்தம் கொடுத்து அதை மார்க்கா விட்டு வரா. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரசன்ட்டுக்கு வந்தா. பாத்ரூம்ல ஹீரோ அவருக்கு அவரே தைரியம் சொல்லிக்கிட்டு என்னடா வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு வந்தா பாத்ரூம் வாசல கூட மாமனார் விட மாட்டாங்க. நாடா உள்ள யாரு கூடவோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யாருக்கும் தெரியாம உள்ள பொண்ணு எதையும் மறைச்சு வச்சிருக்கியா என்ன அப்படின்னு நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரி கரெக்டா கேக்குறான். இந்த ஆள் வேறன்னு சூடாகிட்டு ஹீரோ ரூமுக்கு வந்தா அங்க ஹீரோயினும் பெரிய பொண்ணும் காரசாரமா எதையோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்ததும் கப்பு சிப்பு நாக. இவ வேற பாடி இருக்க பொட்டிக்கிட்ட போனா அங்க எதையும் பார்த்து அதை ஹீரோயின் கோத்து விட்டு இருந்தா. என்ன மேட்ரு, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க, ஏன் நான் வந்தவொன்னு ஆஃப் ஆயிட்டீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கத்திட்டு இருக்கப்போ அகைன் மாமனார் வந்துட்டான். தம்பி நீ பண்ற எதுவும் சரியில்லை, ஆனா உனானா என் பொண்ணு கிட்ட கத்திட்டு இருக்க, ஒழுங்கா என் பொண்ணு கிட்ட சரண்டர் ஆகி நீ எதையாவது மறைச்சு வச்சிருந்தா அதை அவகிட்ட சொல்றதா உனக்கு நல்லது, இல்லனா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும்பா அப்படின்னு அந்த ஆள் மூக்கோட நல்லா சில்லற வியாபாரத்துல வாங்கின கல்ற கல்லு மாதிரி இருந்துகிட்டு இவனை கூட்டின்னு போய் அடக்கம் பண்ணுங்களாண்டா. ஏன்யா எப்ப பாரு என் ஃபேமிலி முன்னால என்ன அவமானப்படுத்துறதுலயே இருக்க, என் குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்யா, நீ முதல்ல பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறியா, கொஞ்சம் வெளியே போயேன் அப்படின்னு ஹீரோ மாமனார் அனுப்புறதுக்குள்ள ஹீரோயினும் பெரிய பொண்ணும் வேற ரூம் போயிட்டாங்க. அங்க திரும்ப ஹீரோ விட்ட பிளாஷ்பேக்ல இருந்து யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ வீட்டுக்குள்ள போன வப்பாட்டி அங்க என்ன தகுடுதத்தா வேலை எல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டா. ஆசையா ஹீரோ பக்கத்துல உட்காந்து நான் உன்னை லவ் பண்றேன்டா நீயும் அந்த வார்த்தையை சொல்லுன்னு கேக்குறா. ஹீரோ வாயில இருந்து அந்த வார்த்தை வரவே இல்ல. ஆயிரம் இருந்தாலும் அப்பாடி தானே எப்படி டக்குன்னு வந்துடும் சொல்ல மாட்டாரு. உடனே அவ சோகமா தண்ணிக்குள்ள இறங்குறா. இல்லம்மா நம்ம ஏற்கனவே இதை பேசினது தானே, நம்ம ரெண்டு பேருக்குமே ஃபேமிலி இருக்கு, நமக்குள்ள லவ் எல்லாம் செட் ஆகுமா, ஆனா உனானா கோச்சிக்கிறியே அப்படின்னு சமாதானம் பண்ண அவளோட சேர்ந்து தண்ணிக்குள்ள இறங்கின ஹீரோ முடிஞ்ச அளவு அவளை கன்வின்ஸ் பண்றாரு. நான் உனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா, நான் உன்னை பார்க்க வந்தேன்னு மட்டும் என் புருஷன் கெவினுக்கு தெரிஞ்சது சாமியாட்டம் ஆடுருவான், என்னை கொல்ல பண்ண கூட வாய்ப்பு உண்டுன்னு வப்பாட்டி ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணதும் நம்ம சொல்ற புருஷன் ஒன்னு அடிப்பானா, இதுக்கு முன்னால அடிச்சிருக்கானா என்ன அப்படின்னு ஹீரோ ஜர்க்காக. ஏன் ஒரு வேளை அவன் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்றான்னு சொன்னா அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த நீ உன் பொண்டாட்டியை விட்டு வந்து ஏன் கூட சேர்ந்துருவியான்னு ஓகே கேள்விதான் கேட்டா. ஹீரோ வாயடிச்சு போயிட்டாரு. அது வரைக்கும் பிளாஷ்பேக் ஆடிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா. இந்த ரூம்ல பேசிட்டு இருந்த ஹீரோயினும் பெரிய பொண்ணும் இப்போ வேற ரூம்ல போய் அதே கதையே பேசிட்டு இருக்காங்க. போன தடவை மாதிரியே இப்போ ஹீரோ வந்ததும் கப்ஜிப்புன்னு ஆஃப் ஆயிடுறாங்க. சத்தியமா அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் கொளுத்த போறேன், எப்படி என்ன பார்த்தா சோப்பு போட வந்த ஜோக்கர் மாதிரி இருக்கா, ஏதோ பேசுறீங்க நான் வந்தா மட்டும் கம்முன்னு ஆயிடுறீங்க, இப்ப என்னன்னு சொல்றீங்க இல்லனா எனக்கு மண்டியே வச்சிரும் அப்படின்னு ஹீரோ ரொம்ப வற்புறுத்தினதுக்கு அப்புறம் தான் பெரிய பொண்ணு சொல்றா. அப்பா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பசங்கள்ல நிறைய பேருப்பா நியூட்ரிஷன் இல்லாம செத்துறாங்கப்பா, நான் இனிமேல் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க மாட்டேன்பா, என்ன போக சொல்லாதீங்கன்னு பெரிய பொண்ணு சொல்ல. சரி அப்புறம் வேற என்னன்னு கதையை எப்படா சொல்லுவான்னு ஹீரோ ஆர்வமா இருக்காரு. அப்புறம் நான் அதான்ப்பா நான் ஹாஸ்டல் போக மாட்டேன், இதை உங்கள்கிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு சப்போ மேட்ருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னமா பில்டப் கொடுத்துட்டாளுங்க. ஹீரோக்கே தப்பு சண்டா சாமின்னு சிப்பு சிப்பா வருது. ஏயா அவ எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கா, நீ சிரிக்கிற, ஏமா நீ கீழே போயேன் நான் இந்த ஆள்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு நமக்குள்ள இது வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வெளியே காட்டணுமா, வெளியே எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, நம்ம சண்டை போடுறதுனால பாவம் நம்ம பசங்க வேற கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க முன்னாலேயும் நம்ம பசங்க முன்னாலேயும் எந்த சண்டையும் போடாம சந்தோஷமா இருக்க மாதிரி கொஞ்சம் நடிப்போமா, எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த உதவியை பண்ணாண்டா ப்ளீஸ்னு ஹீரோயின் காலில் விழாத குறையா கெஞ்சரா. நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வாமா தட்டி தூக்குவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே பழைய பிளாஷ்பேக். நான் ஆமான்னு சொன்னா நீ உன் பொண்டாட்டியை விட்டு என் கூட வந்துருவியான்னு அப்பாட்டி கேட்டால. என்ன சொல்றதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு பையன் திரும்ப ட்ரோன் கேமராவை உள்ள விட்டான். இந்த தடவைலாம் ஹீரோவுக்கு ஆத்திரம் தாங்கல, இன்னைக்கு அவனை சாவடிச்சு சடங்கு பண்றது கன்ஃபார்ம் அப்படின்னு வந்த கோவத்துல ஹீரோ வப்பாட்டிய ஸ்விம்மிங் பூல்லே விட்டு ட்ரோன் கேமரா எங்க விழுந்திருக்கோ அங்க வராரு. அதே டைம் கேமரா எடுக்க பக்கத்து வீட்டு பையனும் வந்துட்டான். நல்லா கட்டான கரப்பாம்பூச்சி ரெக்க மாதிரி இருந்துகிட்டு ஏன்டா இப்படி என்ன சோதிக்கிற, அடுத்த வாட்டி உன் கேமரா என் வீட்டு தோட்டத்துக்கு வந்துச்சுன்னு வையன் நீ அதை பீஸ் பீஸா தான் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு மிரட்டுறாரு. அந்த பையன் அசரவே மாட்டான். போடா காஜி கம்முனாட்டி பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு வப்பாட்டி கூட குஜா
குஜா பண்ற ஆள் நீ என்ன மிரட்டுறியா? வாய மூடின்னு இருக்கணும், இல்லனா இந்த உண்மையை நான் வெளியே சொல்றேன் அப்படின்னு அவன் சத்துக்கு அவன் ஹீரோ பிளாக்மெயில் பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹீரோ ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உயிரோட இருந்த வப்பாட்டி ஸ்விம்மிங் பூல்ல போனமா கிடக்குறா. ஸ்விம்மிங் பூல் முழுக்க ஒரே ரத்தம், அங்கேயே செத்துட்டா. பாடிய மேல எடுத்தா அவ தலையில பலத்த காயங்க. அப்போன்னு பார்த்துதான் ஹீரோயின் வேற கால் பண்ணி, கணவர்ஜி சாயந்தரம் டின்னர் சொன்னல, ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? சீக்கிரம் ரெடியாரு, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு ஒரு குண்டை போட்டா. சோ அந்த டைம் வேற எதுவுமே பண்ண வழி இல்லாம தான் ஹீரோ பாடியை கைத்தாங்களா தூக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த பொட்டிக்குள்ள அடிச்சு வச்சிருக்காரு. அப்புறம் பொட்டியில படிஞ்ச ரத்தம், ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல இருந்த ரத்தம், இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போனா வப்பாட்டி தான் பாத்ரூம் கண்ணாடியிலயும் மார்க் வச்சுட்டு வந்தாலே, அது இதுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தரவா கிளீன் பண்ணிட்டு வப்பாட்டி போட்டுட்டு வந்த ட்ரெஸ், அவ ஹேண்ட்பேக், இதையும் பாடி இருக்க பொட்டிக்குள்ளேயே போட்டிருக்காரு. ஓகே, என்னாச்சுன்ற பிளாஷ்பேக்கை காட்டிட்டாங்க. ஆனா இன்னமும் விடை தெரியாத மர்மம், யாரு வப்பாட்டிய கொன்னா? அதுக்கான பதில் தெரியலனாலும் சந்தோஷமா நடிக்க சொல்லி பொண்டாட்டி கேட்டிருக்காளே, ட்ரை பண்ணுவோன்னு முயற்சி பண்ணும் போதுங்க வீதி சும்மா இருக்க மாட்டேங்குது. ஹீரோ அவர் வீட்டுல நடக்கிற பார்ட்டியில புதுசா சந்தேகப்படுற மாதிரி வந்திருக்க எவனையோ ஒருத்தவனை பாக்குறாரு. மறுபடியும் மைண்ட் முழுக்க முழுக்க அந்த கொலை மேட்ரிக்கே போயிடுச்சு. அதோட இந்த பக்கம் பக்கத்து வீட்டு பையன் கேக்க திருடி சாப்பிடலான்னு வந்திருக்கான். கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானங்க அந்த பையனோட ட்ரோன் கேமரா ஹீரோ வீட்டு தோட்டத்துல பறந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பா அது நடந்த கொலையை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்ல. சோ ஹீரோ அதை பார்த்தா கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால டேய் திட்டுக்கோட்ட நில்றா அப்படின்னு இங்க இருக்க கூட்டத்துல யாரு பாப்பா என்ன நினைப்பான்றத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஹீரோ அந்த பையனை தொட்டிக்கிட்டு வான்னா, அவன் 7 ரவுடிய பாப்பான் போல. பின்னால தொட்டிட்டு வர ஹீரோ மேல சோடா பாட்டில தூக்கி அடிக்கிறான். எப்பா டேய் நில்லுந்தாண்டா சொன்னேன், அதுக்கு ஏன்டா வன்முறை? உன் மூலியமா எனக்கு ஒரு சின்ன காரியம் ஆகணும்டா, பதிலுக்கு நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு ஹீரோ அவங்கிட்ட ஒரு டீல் பேசி முடிச்சு ட்ரோன் கேமரால எடுக்கப்பட்ட வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. அதுல சாவு மேட்டர் வருதோ இல்லையோங்க, முழுக்க முழுக்க ஹீரோவும் அப்பாட்டியும் பண்ண சல்லாப மேட்டரா தான் இருக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது உனக்கு ஒரு வேலையாடா? வயசுக்கு ஏத்த பழக்கமே இல்லல்ல, இவ்வளவு கேவலவாதியா இருக்கேடான்னு ஹீரோ கத்தனா. சார் சார் கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க சார், உள்ள கபடி விளையாடுறது நான் இல்ல நீங்க. பண்ண உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அதை பார்த்த எனக்கு அசிங்கமா? ஷட்டரை சாத்திட்டு வீடியோவை பாருங்க சார் அப்படின்னு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு பேச்சுக்கு பேச்சு தான். தெய்வமே கொஞ்சம் கண்ணையாவது மூடித்தொலை, நான் பார்க்க வேண்டியதை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யார் இந்த கொலையாளின்னு பார்க்க கியூரியஸா இருந்தா, கடைசியில அந்த ஃபுட்டேஜே காணோம், பாதியோட கட் ஆயிடுச்சு. இதுக்கா இவ்வளவு பெரிய போராட்டம்? அட போங்கடான்னு வெக்ஸ் ஆகும் போது கொலை பண்ணது யாருன்னு தெரியலனாலும் கொலை பண்ணப்பட்ட வெப்பனை ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, அது அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கு. சந்தேகப்பட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு போனா ஒரு பேஸ்பால் பேட்டை வச்சு அடிச்சுதாங்க வப்பாட்டியே கொண்டு இருக்காங்க. பேஸ்பால் பேட்ல எல்லாம் இன்னமும் ரத்தக்கரை இருக்கு. சரி 10ஓட 11 இதையும் பாடி இருக்க பொட்டிக்குள்ளேயே போட்டுருவோன்னு பொட்டி இருக்க இடத்துக்கு ஹீரோ போனா, அங்க மாமனாரு பொட்டிக்கு மேல சாவகாசமா உட்காந்து குச்சி ஐஸ சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த ஆளுக்கும் நமக்கும் 7ஆம் பொருத்தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சண்டை வேற ஆச்சு. இன்னாலாம் சொல்ல போறானோன்னு ஹீரோ தயங்கினா, பேசின மாதிரிலாம் மாமனார் பேசலாங்க. பொறுமையா ஹீரோ உட்கார வச்சு, இங்க பாருப்பா, நான் உங்ககிட்ட இவ்வளவு நாள் கத்துறேன்னா அதுக்கு காரணம் நீ என் பொண்ணை நல்லா பாத்துக்கணும் தான். என் பொண்ணும் நீயும் உருகி உருகி காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க, ரைட்டு? இப்போ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை, அதை நீங்க தானப்பா பேசி சரி பண்ணணும். அதை விட்டுட்டு பிரிய போறேன்ற அளவுக்கு நடந்துக்கிறீங்க. இது எனக்கு ஒன்னும் சரியா பல்ல. குடும்பம்பா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, அப்புறம் வா விருப்பம்னு மாமனாரோட உபதேசம் ஓடிட்டு இருக்கப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் இங்க வரானுங்க. நீங்க செலிப்ரேட் பண்ணுங்கன்னு மாமனார் போயிட்டாரா, வந்தவனுங்க பாடி இருக்க பொட்டிக்கு மேல உட்காந்தாங்க. பொட்டிய தட்டுறானுங்க, உதைக்கிறானுங்க, அடிக்கிறானுங்க. எந்நேரமும் ஹீரோவை திக்கு திக்கு திக்குனே வச்சிருக்கானுங்க. என்னதாண்டா வேணும் உங்களுக்குன்னு கேட்டா, வேற என்ன, அடிச்சா சிறு மூலையில சீக்கு வைக்கிற மாதிரி ஒரு செம்ம சரக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். பத்த வச்சு புகைய விட்டனா பவர் கிக்கா இருக்கும், நீ கிக்கா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம், சோ லைட்டா அடியா அப்படின்னு ஒரு போதை பொருளை ஹீரோ கிட்ட கொடுத்து அடிச்சே ஆகணும்ன்றானுங்க. அப்பவே அப்பதான் சொல்லிச்சுரா, அவனுங்கெல்லாம் முக்குட்டும் மொல்ல மாறிங்க, அவனுங்க கூட சேராத உன்னை கெடுத்துருவானுங்கன்னு. அதுக்கேத்த மாதிரியே நடந்துக்கிறீங்களேடா. பார்ட்டி நடக்குது, என் ஃபேமிலிலாம் இருக்கு, பசங்களாம் இருக்காங்க, இப்ப இதாச்சா நல்லா இருக்குமாடா? வேணாண்டான்னு ஹீரோ சொன்னாலும் விட மாட்டானுங்களே. அவனுங்களை அந்த பொட்டியை விட்டு கிளப்பணுன்றதுக்காகவே சரி குத்து தொலைங்கடா அடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வீரல் விடுற அளவுக்கு புகையை உள்ள இழுத்து கேர் ஆயிடுறாரு. அந்த கேரோட பார்ட்டி இருக்க இடத்துக்கு வரப்போ சில பல சீனுக்கு முன்னால இந்த பார்ட்டியில சந்தேகப்படுற மாதிரி ஹீரோ யாரையோ பார்த்தாருல்ல, அவனு ஹீரோவும் கொஞ்சலோடவும் கொலவலோடவும் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற, நாமாப்ல உன் பொண்டாட்டி அவனோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க, இதுவே என் பொண்டாட்டி எல்லாம் இருந்துச்சுன்னு வையன் இந்நேரம் அவன் சுடுகாட்டுல இருந்திருப்பான் அப்படின்னு வேற உசுப்பா போட்டானுங்களா. கிட்ட போய் யார் அவன் விசாரிச்சா, அதாங்க ட்விஸ்டே. பப்பாட்டியோட போனுக்கு கெவின்ன்ற நம்பர்ல இருந்து கால் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த கெவினே இவன் தானே பப்பாட்டியோட புருஷனும் கூட. பொண்டாட்டியை காணோன்னு தேடிதான் இங்க வந்திருக்கானா. பொண்டாட்டி எங்கன்னு தெரியல, போனும் ஆஃப். அப்புறம் ஏன்டா இங்க வந்திருக்கானா, பப்பாட்டியோட ஊபர் அக்கௌண்ட்டை செக் பண்றப்போ
அவ லாஸ்டா ஊபர்ல கார் புக் பண்ணி இந்த லொகேஷனுக்கு தான் வந்தாலாம். அதை வச்சுதான் பொண்டாட்டியை தேடி வந்ததா சொல்றான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஹீரோவுக்கும் நமக்கும் என்னமோங்க. கெவின் ஹீரோயின்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்தா ஹீரோவை மாட்டி விட அவங்க 2 பேரும் பிளான் போட்டுதான் ஹீரோ அசந்த டைம்ல வப்பாட்டிய கொன்னு போட்டிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. தெளிவா இருந்திருந்தா கூட ஹீரோ நிதானமா யோசிச்சிருப்பாரு. போதையில வேற இருக்காரா? அவன் அதை சொன்னதோட பெரிய பொண்ணுகிட்ட போனவரு, ஏமா ஏமா உன் அம்மா காலையில இருந்து இந்த வீட்டு பக்கமே வரலாம் தானே நீ சொன்ன, உனக்கு எப்படி கன்ஃபார்மா தெரியும் அவன் முன்னாடியே வீட்டுக்கு வந்திருந்தா அப்படின்னு இவரோட சந்தேகத்தை கேள்வியா கேக்குறாரு. சான்ஸே இல்லப்பா, அம்மா காலில இருந்து வெளியே தான் இருந்தாங்க. நான் இங்க வந்து சேர்ற வரைக்கும் அவங்க கூட போன்ல பேசிக்கிட்டே தானே இருந்தேன். வெளியே காய்கறி மளிகை ஜாமான் சாப்பாடு அது இதுன்னு நானமோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா தெரியும்பா அவங்க வெளியே தான் இருந்தாங்க. ஏன் என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு பெரிய பொண்ணு சொல்றதுக்குள்ள அங்க வந்த ஹீரோயின், நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா, இப்ப என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு ஹீரோவை பிடிச்சி ஒழுக. நான் பிரச்சனை பண்றது இருக்கட்டும், இப்போ ஒருத்தவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினியே அவன் யாரு, என்ன பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு ஹீரோவும் வாய்ஸ் ஏத்துனதும், ஓ போத கையா இருக்கியா அப்ப நீ, அதான் பார்ட்டிக்கு வந்தவங்க கூட எல்லாம் என்ன சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் நீ நானும் சந்தோஷமா இருக்க மாதிரி நடின்னு, அது கூட உன்னால முடியலல்ல போடாடேன்னு ஹீரோயின் உருக்கமா பேசினதும் இவ உருகிறத பார்த்தா இவளுக்கும் அவனுக்கு சம்மந்தம் இருக்காது போலியே. அப்ப அவனே தனியா வந்துதான் அப்பாட்டியை கொண்டுட்டு நம்ம கிட்ட எதுவும் எதிர்பார்க்கறானோ இருக்கும். இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அது அங்க ஒருத்தவன் நிக்கிறான்ல, நல்லா ஓனானோட ஒருதலை காதலன் மாதிரி, அவன் மிகப்பெரிய டேஞ்சர் டைபாலிக். யாரும் அவங்க கிட்ட போவாதீங்க, எதுவும் பேசாதீங்க, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வீட்டுக்குள்ள வந்த வேகத்தை பார்த்தா பட்டுன்னு கண்ணெடுத்து அவனை பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவாருன்னு நினைச்சா ஆளு பாத்ரூமுக்குள்ள போய் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. தேவையா பொம்பளை சோக்கு உனக்கு தேவையா, இப்ப பாரு என்னன்னா பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டேன்னு, இதை எப்படி ராணி சமாளிக்க போற அப்படின்னு துண்டு ஒண்ண வாயில கவ கொடுத்து ஊன்னு கத்திட்டு இருக்கா. யாரோ கதவை தட்டிட்டு உள்ள வராங்க. பாத்ரூம்ல கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்கல்ல, எவன்டா அதுன்னு பார்த்தா வந்திருக்கிறது ஹீரோவோட ஃப்ரெண்டு. வந்தான் 2-3 பிசினஸ் டீலை பத்தி பேசினான். அப்புறம் ஹீரோவை மொத்தமா முடிச்சு விட எக்ஸ்ட்ராவா ஒரு போதை பொருளை ஹீரோவை கொடுக்குறான். போன தடவை வாய் மேட்டர்னா இந்த தடவை மூக்கு மேட்ரு. ஒரு இழுப்ப போட்டதும் ஹீரோ வேற உலகத்துக்கு போயிட்டாரு. அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்து இது வரைக்கும் ஹீரோ சுத்தி என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அப்படியே மண்டிக்குள்ள ஓட்டிக்கிட்டு ஹீரோ நின்ன இடத்துலயே ரொட்டேட் போட்டுட்டு இருக்காரு. இதை ஆப்போசிட்ல இருந்து பார்த்த பெரிய பொண்ணு சின்ன பையன் பெரிய பொண்ணோட ஆளு அவங்கெல்லாம், நாடி உங்க அப்பா தன்னைத்தானே சுற்றும் பூமி மாதிரி அவரே சுத்திட்டு இருக்காரு, பாத்துடி மூளை மூக்குழியா வந்துட போது அப்படின்னு பெரிய பொண்ணோட ஆளெல்லாம் கலாய்க்கிறான். எப்படியோ ஹீரோ என்ன போதையில இருந்தாலும் கெவின் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும், என் பின்னாலே வாயன், வீட்டுக்குள்ள போய் பேச வேண்டியதெல்லாம் பேசி இங்கேயே முடிச்சிருவோம் அப்படின்னு அவனை வீட்டுக்குள்ள தனியா கூட்டிட்டு போக, அவனும் போற வழியெல்லாம் எங்கெங்க கூட்டிட்டு போறீங்க, என் பொண்டாட்டி எதுவும் மேல இருக்காளா அங்க இருக்காளா இங்க இருக்காளான்னு கேட்டுக்கிட்டே போறான். ஹீரோ தான் முடிவே எடுத்துட்டாருல்ல, கெவின் தான் வப்பாட்டிய பிளான் பண்ணி கொண்டுட்டான்னு. சோ மேல போனதும் உன் பொண்டாட்டிக்கு நடந்த எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என்னதுல கோத்து உள்ளான்னு பாக்குறியா அப்படின்னு ஹீரோ பெணாத்த, நாங்க என் பொண்டாட்டி பேர்லாம் சொல்றீங்க, அப்ப அவளை உங்களுக்கு தெரியுமா, நிஜமாவே அவ இங்க வந்தாளா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் தெரியாத மாதிரி நடந்துகிட்டீங்க, இருங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன்னு அவன் சொல்லி முடிக்க ஹீரோ துப்பாக்கி எடுத்து நீட்னதான் கெவின் கிடுகிடுன்னு ஆடுறான். ஏங்க வேணாங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாங்க, ஃபர்ஸ்ட் துப்பாக்கியை கீழே இருக்குங்க, எனக்கு துப்பாக்கினாலே பயங்க, என் பொண்டாட்டி உங்கள்ட்ட எதையோ சொல்லி என்னை கெட்டவன் காட்டி உங்க மூளையை கழுவி இருக்கான்னு நினைக்கிறேங்க, நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணே இல்லைங்க, அவ வெளியே பார்க்கதான் பத்திரமாத்து தங்க மாதிரி நடிப்பா, உள்ளுக்குள்ள 1000 சொர்ணாக்கா இருக்குங்க, அவளை பத்தி எனக்கு தாங்க நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட என்னெல்லாம் சொன்னான்னு சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல 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 ஹீரோ காதுலயே வாங்க மாட்டாரு. ஒரு கட்டத்துல இது வேலைக்கு ஆகாதுன்னு அவன் போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண போறப்போ ஹீரோவனை மடக்கி பிடிச்சு படுக்க போட்டு கழுத்தை பிடிச்சி நெச்சதுல ஆளு மயங்கிட்டான். அப்புறம் அவன் வாயி கையி காலுன்னு உடம்பையே கட்டி போட்டுட்டு இவனை என்ன பண்றதுன்னு யோசிக்கிற கேப்ல திடுது பொண்ணு அங்க சின்ன பையன் வந்துட்டான். யோ நைனா நான் பண்ற, யாரியா அவன் அப்படின்னு சின்ன பையன் அதிர்ச்சி ஆகுறான். நான் பெத்த மகனே சத்தம் போடாம இங்க வாடா, என்னெல்லாம் ஆச்சோ எல்லாத்தையும் அப்பா அப்புறமா சொல்றேன்டா, ஆனா அது வரைக்கும் இந்த விஷயத்த அம்மா கிட்டயோ அக்கா கிட்டயோ சொல்லி அப்பாவை முடிச்சு விட்டுறாதரா, அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்பா தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், செத்த நேரம் அமைதியாரன் அப்படின்னு ஹீரோ கெஞ்சுன்னு கெஞ்ச சின்ன பையனும் சரின்னு ஒத்துக்கிறான். கூடவே சரம் மாதிரியான ட்விஸ்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. சின்ன பையன் ஹீரோ கிட்ட, யாருப்பா அது, இதுதான் அந்த பொண்ணோட புருஷனான்னு கேக்குறான். எந்த பொண்ணுடா, எந்த பொண்ணை பத்திரா பேசுற, டேய் அப்ப உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு தானே, என்னடா ஆச்சு, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் மறைக்காம சொல்றா அப்படின்னு ஹீரோ கேட்க போய் தான் இவ்வளவு நேரமா ராஜா ரகசியமா வச்சிருந்த உண்மையே வெளியே வருது. நல்லா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஏப்ப சாப்ப மாதிரியே இருக்கான்ல சின்ன பையன்.
இவன் தாங்க வப்பாட்டியே கொன்னே இருக்கான். இவனுக்கு அப்பா அம்மா பிரியக்கூடாது. பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மதிய டைம் இருக்கும். இவன் ஹீரோவை பார்க்கணும்னு ஹீரோவோட ஆபீஸ்க்கு கால் பண்ணிருக்கான். ஹீரோ தான் மதியம் வேலைக்கு லீவ் போட்டு இங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அது ஆபீஸ்ல சொன்னதும் அப்பாவை பார்க்கலான்னு இவன் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்ப வீட்டு பின்பக்கம் யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேட்டதும் ஹீரோ பின்னாலதான் இருப்பாருன்னு இவன் பின்பக்கம் வந்தா அந்த டைம் தான் ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோவோட இருந்த வப்பாட்டி மேபி என் புருஷன் என்ன டார்ச்சர் பண்றான்னு நான் சொன்னா, நீ உன் பொண்டாட்டியை விட்டுட்டு என் கூட வந்துருவியான்னு கேட்டிருக்கா. அது தெரியாதனமா இவன் காதுல வந்துடுச்சா, ஏன் அப்பா அம்மாவே பிரிக்க பாக்குறியா அப்படின்ற கோவத்துல தாங்க ட்ரோன் கேமராவை விட்ட சின்ன பையனை தேடி ஹீரோ போனதும் பேஸ்பால் பேட்டோட ஸ்விம்மிங் பூல்ல இருக்க வப்பாட்டி கிட்ட போனவன் அவளை 2 தடவை தலையில அடிச்சே கொன்னு இருக்கான். தெரியாம பண்ணிட்டான். அப்புறம் பயம் அந்த இடத்த விட்டு ஓட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா போலீஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சான். யாருமே இல்ல. சூப்பரு, அப்பா என்னமோ பண்ணி சமாளிச்சிட்டாரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நிம்மதியா இருக்கப்போ யாருங்க எதிர்பார்த்தா பார்ட்டிக்கு செத்தவளோட புருஷனே வருவான்னு. சோ உண்மையெல்லாம் சொன்னவன், அப்பா எனக்கு ஜெயிலுக்கு போக விருப்பம்லாம் இல்லப்பா, நீயும் அம்மாவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான்ப்பா நான் அவளை கொன்னேன், என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்னு கதறான். அட பாவி, கொலகாரனை என் குடும்பத்துல வச்சுக்கிட்டே வாடா, நான் எங்கெங்கயோ போய் தேன்ன விடு, பண்ணிட்ட, அதான் உண்மையை சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். முதல்ல மயக்கமா இருக்க இவனை எங்கேயாவது தூக்கி போடுவோம், பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு மயக்கமா இருக்க கெவினை இடமாத்தட்டுக்குள்ள ஹீரோயின் பெரிய பொண்ணு அவங்களும் வந்துட்டாங்க. இதுக்கு மேல ஹீரோவால உண்மையை மறைக்க முடியுமா? நான் ஒரு நல்ல புருஷனாவும் இல்ல, நல்ல அப்பாவாவும் இல்ல, நான் ஒத்துக்கிறேம்மா, நான் ஒரு பொண்ணோட அஃபைர்ல இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொன்னப்போ ஹீரோயினுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கணும். எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கா. என்னடி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்க, நான் ஒரு பொண்ணோட அஃபைர்ல இருக்கேன்னு சொன்னேன்டி, ஏதாச்சும் புரியுதான்னு ஹீரோ கேட்டா, புரியுது புரியுது, என்ன பார்த்தா என்ன உனக்கு அவ்வளவு முட்டாள் மாதிரி தெரியுதா, இவ்வளவு நாள் இந்த உண்மை தெரியாமலா அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்ச, எனக்கு எப்போ தெரியும், நான் ஆல்ரெடி நம்ம டிவோர்ஸ்க்காக லாயர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன், அதையும் பர்த்டே அன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரி மேல சொல்லு, அஃபைர்ல இருந்த, இப்ப இவன் ஏன் இங்க படுத்து கிடக்குறான் என்னன்னு ஹீரோயின் கேட்கும்போது இந்த பக்கம் சின்ன பையன் அவனாவே ஒத்துக்கிறான். ஹீரோ கிட்ட என்னெல்லாம் சொன்னானோ அதை அப்படியே ஹீரோயின்ட்ட சொல்லி நான் தாமா அந்த பொண்ணை கொண்டேன்னு ஒத்துக்க 4 பேரும் இடிஞ்சு போய் உட்காடுறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம நடந்தது நடந்து போச்சு, நம்ம பசங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை தானே. என்கிட்ட சூப்பர் பிளான் ஒன்று இருக்கு, நீங்க எதுவும் பண்ண வேணாம், கீழே போய் கெஸ்ட் எல்லாம் அனுப்புற வழியை பாருங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு படுத்திருக்கான்ல கெவின் மயக்கமா, அவன் உடம்புல போட்டிருக்க கட்டெல்லாம் அவுத்து விட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி எதையோ கம்ப்ளைண்ட் பண்றாருங்க. அடுத்து ஃபேமிலி ஆளுங்க 3 பேர் முன்னால போனதும் ஹீரோவும் பின்னாலே வந்துட்டாரு. இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டே பார்ட்டியே முடிய போகுது. அதுக்கு முன்னால பர்த்டே பாய் எல்லார்கிட்டையும் பேசணும்ல, பொதுவா அதை பேசியே ஆகணும்னு ஒரு போத ஃப்ரெண்டு ஹீரோவை கம்பல் பண்ண ஆடியன்ஸ்க்கு முன்னால வந்த ஹீரோவும், உங்க எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, ஆனா நான் அனுபவப்பட்ட விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். நம்ம எல்லாருக்கும் அவங்கவுங்க குடும்பம்ன்றது கதம்போ மாதிரி, அவங்க கூட இருக்க வரைக்கும் ஈஸியா நினைப்போம், ஆனா அது அசால்ட்டா நினைக்கக்கூடிய விஷயம் இல்ல. அப்படி நீங்க ஈஸியா நினைச்சு உங்க மேல காதல் வச்ச ஒருத்தவங்களை ஏமாத்திட்டீங்க, நீங்க வழிகாட்டியா இருப்பீங்கன்னு நினைச்ச ஒருத்தவங்களுக்கு அது தப்புன்னு காட்டிட்டீங்க. உங்களால ஒரு ஆள் தப்பு பண்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்க தான் ஏத்துக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே மேல துப்பாக்கியை தூக்குறாரு. அதே நேரம் ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணாருல்ல, அவங்க வேற என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்க வராங்களா, ஹீரோவை புடிச்சு போட்டாங்க. ஆக உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தான் தண்டனை அனுபவிக்கணும்ன்ற மாதிரி சின்ன பையன் கொன்னதுக்கான காரணமே ஃபர்ஸ்ட் ஹீரோ வச்சிருந்த அஃபைர்னால தானே. சோ பையன் பண்ண கொலைய நம்மளே ஏத்துக்கிட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நம்மளே அனுபவிப்போம்னு குடும்பத்துக்கு பண்ற தியாகமா நினைச்சு ஹீரோ போலீஸ்ல மாட்டி குடும்பத்தை ஒரு ஏக்கமா பாத்துக்கிட்டே போலீஸ் கார்ல ஏறி போக அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.